வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம். பாஜக கூட்டணியில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டில் அதிமுக திட்டவட்டமாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இருக்கும் பிற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி காய்களை நகர்த்தி வருகிறது. அதன்படி ஒவ்வொரு கட்சியினரிடம் பாரதிய ஜனதா கட்சியினர் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சமத்துவ மக்கள் கட்சியிடமும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜக மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு தொகுதியை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. என்ன விவரம்? ஆனந்தி, தேசிய ஜனநாயக கூட்டணியான பாஜகவின் கூட்டணியில் நடிகரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான நடிகர் சரத்குமாரின் கட்சி இணைவதற்காக பேச்சுவார்த்தையை பாஜக தொடங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அந்த பேச்சுவார்த்தை தொடங்காவிட்டாலும் பாஜக துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் சரத்குமாரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இது தொடர்பாக விரிவாக நேற்றும் இன்றும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சரத்குமாரை பொறுத்தமட்டில் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான நடிகர் கமலஹாசன், IJK உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளில் களம் கண்டு தோல்வியடைந்தார். அதற்கு முன்னதாக அதிமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரை அவருடைய கட்சி என்பது இணைந்து பயணம் செய்தது. இப்படி அடுத்தடுத்து தன்னுடைய அரசியல் பயணத்தில் பல தோல்விகளை கண்டாலும் இந்த தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியில் இணைவதற்காக அவருடைய கட்சி என்பது பேச்சுவார்த்தை நடத்தியது. அண்மையில் நடைபெற்ற அவருடைய கட்சியின் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரத்குமாருக்கு கூட்டணி தொடர்பாக முடிவுகளை எடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சிக்கு இந்த பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு பாஜக தற்பொழுது முன்வந்திருக்கிறது. நெல்லை அல்லது வேறு ஒரு தொகுதி ஒதுக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக விரைவில் இந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல பாஜக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இணைய போறாங்க, குறிப்பா சமத்துவ மக்கள் கட்சிக்கு எந்த இடத்தை அவங்க ஒதுக்க போறாங்க என்பது குறித்த விவரங்கள்லாம் அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம்.